ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரொம்ப டாப் ஹிட்டட் ரெசிபின்னு சொல்லலாம். மீன் குழம்பு எங்கள் வீட்டில் நான் செஞ்சால் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்னு பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணுன்னா, தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காய், 3 தக்காளி, ஒரு 10 அல்லது 15 சின்ன வெங்காயம். ஸோ 10 அல்லது 15 சின்ன வெங்காயம் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. நான் எதுக்குன்னு சொல்கிறேன். ஒரு வானலில், நல்லா பெரிய வானலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காய விட்டு, சோம்பு ஒரு 3 சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக நறுக்கி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன். இந்த வெங்காயம் செவந்ததுக்கப்புறம் சீரகம் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சதை தனியாக வச்சுக்கணும். ஸோ அது குழம்புக்கு நம்ம போட போகிறது. இது ஃபஸ்ட்டு குழம்பு தாளிச்சுக்கணும். ஓகேயா? மீன்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி மீன் வாடை இல்லாமல் செய்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறம் ஒரு 7 அல்லது 8 சின்ன வெங்காயத்தை 2ஆக நறுக்கி போடணும். ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஒன்றும் தப்பில்லை, கம்மியாக போடுங்க. ஒரு தக்காளி, மொத்தம் 4 தக்காளி, 3 தக்காளி அரைச்சாச்சு. இப்போ இதோட ஒரு தக்காளி. ஸோ அரைச்சது தேங்காய், வெங்காயம், தக்காளி அரைச்சதை ஒரு வானலில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரத்தில் தான் நம்ம குழம்புக்கு தேவையானதை எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். ஸோ மிக்ஸி ஜாரில் இருக்கிறது கொஞ்சம் ஒட்டி இருக்கிறத விடாமல் எல்லாத்தையுமே நல்லா அலசி இந்த மாதிரி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதில் மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஒரு நல்ல காரம் நிறைய போடணும். ஸோ நான் பச்சை மிளகாவும் சேர்க்குறேன். அதிகமான காரம் சேர்க்குறனால நான் இதில் கம்மியாக போட்டுட்டு அந்த தாளிக்கிறதுலையும் காரம் ஊற்ற போகிறேன். தேவையான அளவு புளி, அதாவது புளி, உப்பு, புளி, காரம், இது 3 மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம மல்லித்தூள், குழம்போட திக்னஸ்க்கு மல்லித்தூள் சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு நம்ம வதங்கிட்டு இருக்கட்டும். லாஸ்ட்டாக உப்பு போடுங்க. மாங்காய் போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ மாங்காய் போட்டு ஆல்ரெடி ஒரு குழம்பு செஞ்சுருக்கேன், மீன் குழம்பே செஞ்சுருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ தாளித்ததில் வெங்காயம், தக்காளி போட்டு தாளிச்சிட்ருக்கோம். அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள். ஸோ மிளகாத்தூள் நீங்கள் அந்த குழம்பு செஞ்சுருக்கோம் இல்லையா, புளியெல்லாம் ஊற்றி அதில் கம்மியாக போட்டுட்டு இதில் கூட நீங்கள் நிறையா போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை எடுத்து நல்லா கீறி போடுறேன். ஸோ காரம், புளிப்பு அது ரெண்டும் அதிகமாக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம ரெடி பண்ண அந்த குழம்பை இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடணும். ரொம்ப இது மீன் குழம்பு தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. மீன் குழம்புக்கு நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு இடையில தரேன். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கரண்டி போட்டு இப்படி கொதிக்கிற ஸ்டேஜில் கரண்டிலாம் போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி கொதிக்கிறப்ப நான் கொஞ்சமாக வெங்காயத்தாள் சேர்க்குறேன். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைனா போட வேணாம். ஸோ இந்த மாதிரி கரண்டியெல்லாம் இடையில விட்டு பார்க்குறது அந்த வேலைலாம் வச்சுக்காமல் ஒரேடியாக உப்பு எல்லாமே முன்னாடியே டெஸ்ட் பண்ணிடுங்க. இடையில நீங்கள் கரண்டி போட்டு கலக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ குழம்பு நல்லா கொதித்து ஓரளவுக்கு குழம்பு திக்காக இருக்கிறப்ப மீன் சேர்க்கலாம். மீன் குழம்பு பொறுத்த வரைக்குமே அது திக்காக இருந்தால் தான் நல்லா குழம்பு, அந்த எண்ணெய்லாம் கரெக்டாக பிரிஞ்சு கரெக்டாக வந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மீனில் பொறுத்த வரைக்கும் தலை, அதாவது மீனோட அந்த மண்டைன்னு சொல்லுவாங்க, அதை ஃபஸ்ட்டு முதல்ல போட்டுருணும். ஏன்னா அது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். அடுத்து நம்ம என்ன பீஸ் வச்சுருக்கோமோ, வாலாக இருக்கட்டும், நடுவில் உள்ள பீஸாக இருக்கட்டும், அந்த தலையை போட்டு நல்லா அது 2 கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வால் அதெல்லாம் சேர்க்க போகிறோம். இந்த ரெசிபி என்னோடய டாப் ஹிட்டட் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா. குழம்பு நிறைய பேர் தண்ணியாக ஆயிரும் அப்படின்னு சொல்லி டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க மீன் குழம்பு அந்த ஏற்கனவே உள்ள வீடியோவில். பட் தண்ணி ஆகாமல் இருக்குன்னா இது ஒரு சூப்பரான மெத்தட். வெங்காயம் நம்ம அரைச்சி ஊற்றுறனால நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் நேரம். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. மீன் போட்டு ஒரு 2 கொதிச்சிச்சுனாவே நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு இது. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மல்லித்தலை போட்டாச்சு லாஸ்ட்டாக. இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ மீன் குழம்புக்கு சாதம் விதையாக வடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கூடுதல் குறிப்பு. இப்போது எடுத்தாச்சு. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.